ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு தெரியுமா? எங்கள் அப்பாவோட தோட்டத்துக்கு போயிட்டுருக்கோம். எங்கள் தோட்டத்தில் என்னெல்லாம் காய்கறி விளைஞ்சிருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இதுதான் எங்கள் தோட்டத்தோட என்ட்ரன்ஸ். வாங்க உள்ளே போகலாம். உள்ளே போன உடனே பச்சை பசேன்னு செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் ஒரு வாட்டிக்கு கூட தோட்டத்துக்கு வந்ததில்லை. எங்கள் அப்பா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்களை கூப்பிட்டு போகிறாங்க. உள்ளே போன உடனே ரைட் சைடில் வெள்ளரிக்காய் காய்ச்சி இருந்தது. நான், ஆரோ, இனியா எல்லாரும் அதை தேடி தேடி பறிச்சோம். லெஃப்ட் சைடில் சொரக்காவும் தர்பூசணியும் விளைஞ்சிருந்தது. அது நாங்கள் பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. தர்பூசணி பெருசாக இருந்ததுனால அப்பாட்ட வெட்டி தர சொன்னோம். ஆனால் அப்பா என்ன பல்லுக்கான நெக்ஸ்ட் வீக் பறிச்சாலும் சொன்னாங்க. அப்பா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ நான், இனியா, ஆரவ எல்லாரும் தர்பூசணி எங்கே இருக்குது, சொரக்காய் எங்கே இருக்குது, வெள்ளரிக்காய் எங்கே இருக்குன்னு நாங்கள் கண்டுபிடிச்சு விளையாடிட்டு இருந்தோம். இன்னைக்கு எங்கள் தோட்டத்தில் வெள்ளரிக்காய் பறிக்காங்க. அதனால நிறைய பேர் வெள்ளரிக்காய் பறிச்சாங்க. இதுதான் எங்கள் தாத்தா, எங்கள் அப்பாவோட அப்பா. வெள்ளரிக்காய் பறிக்கிறவங்களுக்கு நாங்களும் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணோம். அம்மா வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு சொரக்காய் வேணும்னு சொன்னாங்க. ஆரோ சொரக்காய் பறிக்கிறது அதை இழுத்து பார்த்தா வரவே இல்லை. அதுக்கப்புறம் தாத்தா கத்தி கொடுத்தாங்க. அதை வச்சு ஈஸியாக கட் பண்ணிட்டான். சொரக்காய் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பெருசாக இருந்தது. உள்ளே போக போக நிறைய தர்பூசணி இருந்துச்சு. அப்பாட்ட அங்கே இருக்கு இங்கே இருக்குன்னு காட்டி குடிச்சிட்டே போனோம். நான் ஒரு தர்பூசணி தூக்கி 10 நாளா தூக்கவே முடியல. அது ரொம்ப வெயிட்டாக இருந்தது. அப்பா இனியாவுக்கு தண்ணி எப்படி மாற்றணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அதை பற்றி இனியா ட்ரை பண்ணான். அவ்வளோதான், இழுக்கவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டா. அதுக்கப்புறம் அப்பா தான் இழுத்தாங்க. எங்கள் தோட்டத்துக்கு கரண்ட்டு சோலார் மூலமாக தான் எடுத்திருக்காங்க. சோலார் மூலமாக தான் எங்கள் தோட்டத்துக்கு மோட்டார் வரும். அப்புறம் கொஞ்ச நேரம் பைப்ல தண்ணி வச்சு ஆடிட்டு இருந்தோம். தோட்டத்தில் ஒரு குட்டியாக ஒரு வெள்ளரிக்காய் இருந்துச்சு. நான் அதை அப்பாட்ட சாப்பிடட்டுமான்னு கேட்டேன். அப்பா ஓகே சொல்லி எனக்கு அதை தொடச்சி தந்தாங்க. நானும் அதை சாப்பிட்டேன். இனியாவும் வேணும்னு கேட்டா. நான் அவளுக்கு கொடுத்து அவன் என்கிட்ட முழுதுதான் வேணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சான். எங்க அப்பாவோட மெயின் விவசாயமே முருங்கைக்காய் தான். மரத்தெல்லாம் வெட்டி விட்டுருக்கிறதுனால அது வளர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் எங்கள் அப்பா டைம் வேஸ்ட் பண்ணாமல் பூம்பயிர் போட்டிருக்காங்க. எங்கள் முருங்கை மரம்லாம் இப்போ தான் பூத்துருக்கு. அடுத்த மாதம் அது காய் காய்க்கும். அப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இருக்கிற எல்லா வெள்ளரிக்காவும் காவல்
மார்க்கெட்ல போய் எங்க அப்பா சேல்ஸ் பண்ணுவாங்க. தோட்டத்தை நல்லா சுத்தி பார்த்துட்டு அடுத்த தோட்டத்துக்கு போகலான்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் தோட்டத்தில் எங்கள் அப்பா என்ன போட்டிருக்காங்கன்னு பார்ட் 2ல பார்க்கலாம். பாய்.